சலா, புரிசவாக்கல் சால்யா மற்றும் விரகத்ததா ஆகியோருடன் இணைந்து இறுதி பிரிவை உருவாக்கினர். வெற்றி பெறுவதற்கான தங்கள் தேடலில் ஒன்றுபட்ட ததாத்திரர்கள் குருசேத்திரத்தின் தொலைதூர முனையில் தங்கள் நிலைகளை எடுத்துக்கொண்டனர். அவர்களின் கவசங்கள் கடல் போல ஒளிர்ந்துரியோதலின் முகாம் இரண்டாவது கஸ்தினபுரத்தைப் போல பிரகாசித்தது. அதன் அரங்குகள் மற்றும் கூடாரங்கள் அவரது தந்தையின் நகரத்திற்கு போட்டியாக இருந்தன. அஸ்தினாபுரங்களில் மிகவும் திறமையான கைவினைஞர்களும் கூட இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்க சிரமப்படுவார்கள். குரு மன்னர் இந்த முக்கியமான சந்தர்ப்பத்திற்கு தயாராவதில் எந்த செலவும் செய்யவில்லை. ஒவ்வொரு விவரத்திலும் கவனம் செலுத்தினார். இரவு வந்தவுடன் மன்னர்களும் அவர்களது படைகளும் தங்கள் ஆடம்பரமான கூடாரங்களில் குடியேறினர். ஒவ்வொருவரும் துரியோதனின் தாராள மனப்பான்மைக்கு ஒரு சான்றாக இருந்தனர். கூடியிருந்த போர் வீரர்கள் மற்றும் அவர்களின் பணியாளர்களின் ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி செய்யும் வகையில் பொருட்கள் ஒரு நதி போல பாய்ந்தன. விற்பனையாளர்கள், வர்த்தகர்கள், சாணர்கள் மற்றும் பனைகேஸ்துகள் கூட நன்கு வழங்கப்பட்டனர். இந்த பிரம்மாண்டமான காட்சியில் அனைத்து அம்சங்களும் கவனித்து கொள்ளப்படுவதை உறுதி செய்தனர். இந்தியா இதுவரை அறிந்திராத மிக பெரிய போரில் பாண்டவர்களை எதிர்கொள்ள தயாராகிக் கொண்டிருந்த போது படைகள் நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் கீழ் ஓய்வெடுத்தன. அவர்களின் இதயங்கள் எதிர்பார்ப்புடன் பிரகாசித்தன. சூரியன் குளிர்கால சங்கராந்தியை கடந்து ஒரு புதிய பருவத்தில் தொடக்கத்தை குறித்தது. குந்தி மற்றும் தர்மாவின் மகளான மன்னர் யுதிஷ்டிரர் தனது ராஜ்யத்தின் புறநகரில் நின்று தனது துணிச்சலான வீரர்களால் சூழப்பட்டார். அதன் கரைகளில் நிரம்பி வழியும் ஒரு சக்தி வாய்ந்த நதி போல இராணுவம் ஒரு பிரம்மாண்டமான பயணத்தை தொடங்கவிருந்தது. ராஜாவின் குரல் நிலப்பரப்பு முழுவதும் ஒலித்த போது அவரது வீர போர் வீரர்கள் உயிர் பெற்றனர். எதிரிகளின் கொலையாளியும் படை தளர்த்தியுமான திஷ்டச்சும்னா அவர்களின் தலைக்கு மேல் அணிவகுத்து சென்று சேதிகள், காசிகள் மற்றும் கருஷாக்களை போருக்கு அழைத்து சென்றார். அவருடன் விராடன், துருபாதா, யூதானா, சிகந்தின் மற்றும் பஞ்சாலாவை சேர்ந்த 2 வலிமையான வில்லன் லலிதமன்யு மற்றும் புத்தமலியர்கள் சவாரி செய்தனர். பிரகாசமான கவசங்கள் மற்றும் தந்திர காதலிகளால் அலங்கரிக்கப்பட்ட போர் வீரர்கள் தியாக பலிபீடத்தின் மீது நெருப்பை போல எரிந்தனர். அவர்கள் போருக்கு தயாராகும் போது சூரிய ஒளியில் அவர்களின் கவசங்கள் பிரகாசித்தன. ராஜாவின் கட்டளை தெளிவாக இருந்தது. தங்கள் எதிரிகளுக்கு எதிராக அணிவகுத்து சென்று வெற்றி பெற வேண்டும். இராணுவம் முன்னேறி செல்லும் போது அதன் இரைச்சல் நிலத்தில் எதிரொலித்தது. ஆண்கள் கூச்சலிட்டனர், குதிரைகள் சத்தமிட்டன, யானைகள் எக்காலமிட்டன. வானத்தை தொடுவதாக தோன்றிய ஒரு தாளத்தை துடிக்கும் சத்தத்துடன் காற்று அதிர்ந்தது. அவர்களுக்கு பின்னால் மன்னர் யுதிஷ்டிரர், விராடன், துருபதன் மற்றும் பிற மன்னர்களுடன் அணிவகுத்துச் சென்றார். இராணுவத்தின் பிரிவுகள் கவனமாக ஏற்பாடு செய்யப்பட்டன. ஒவ்வொன்றும் அதன் எதிரியை தாக்க தயாராக. ஒரு நேர்த்தியான இயந்திரம் முதல் பிரிவில் பீம்சேனா, திரௌபதியின் மகன்களான அதிமன்யு, நகுல, சரதேவா மற்றும் பிரபத்தகர்களை 10,000 குதிரைகள், 2,000 யானைகள் மற்றும் 10,000 காலாட்படை வீரர்களுடன் வழியடத்தினார். பிரிவில் விராடனும் ஜெயத்சேனாவும் பஞ்சாலாவைச் சேர்ந்த சக்தி வாய்ந்த 2 கார் போர் வீரர்களான யுதமன்யு மற்றும் புத்தமலேர்களுடன் அணிவகுத்துச் சென்றனர். வாசுதேவனும் தனஞ்சயனும் தங்கள் முகங்களில் உறுதியுடன் நடந்து சென்றனர். அவர்களுக்கு பின்னால் பல்லில் ஆயுதம் ஏந்திய ஆயிரக்கணக்கான போராளிகள் வந்து போருக்கு தயாராகினர். அவர்கள் முன்னேறி செல்லும்போது வீரர்களின் பதாகைகள் காற்றில் பறந்தன. சூரிய ஒளியில் அவர்களின் கவசங்கள் பிரகாசித்தன. ராஜாவின் இராணுவம் எகிர்கடலாக இருந்தது. அதன் அலைகள் கங்கையின் சக்தி வாய்ந்த நீரோட்டத்தைப் போல கரையில் மோதியது. யுதிஷ்டிரர் தனது படைகளை போருக்கு அழைத்து செல்லும்போது அவர்களின் எதிரிகளை முறியடிக்க அவர்களின் வலிமை மற்றும் துணிச்சலை நம்பியிருந்தார். இராணுவம் முன்னேறி செல்லும் போது சத்தம் இன்னும் சத்தமாக அதிகரித்தது. அதன் தாளம் நிலத்தில் எதிரொலித்த ஒரு சத்தத்தை தாக்கியது. ஆயிரக்கணக்கான யானைகள், குதிரைகள் மற்றும் கார்கள் அவற்றை பின்தொடர்ந்தன. அதோடு வில்லுகள், வாள்கள் மற்றும் மேஸ்களால் ஆயுதம்
ஏந்திய எண்ணற்ற காலாட்படை வீரர்களும் இருந்தனர். வேர்வை, உலோகம் மற்றும் தூசியின் வாசனையால் காற்று நிரம்பியது. இராணுவம் அணிவகுத்து செல்லும்போது அதன் பிரிவுகள் ஒவ்வொன்றும் ஒரு பெரிய விசிலைப் போல பரவியது.